வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கே மட்டும் பார்த்தா இலங்கை பேசியிருக்கேன். நகையை நாங்கள் குச்சினியம்மன் தேவஸ்தானத்துக்கு வந்துக்கிறோம். இன்றைக்கு பார்த்தோம்னா இங்கே வந்து இன்றைக்கு தேர் நடந்தது. இன்றைக்கு வந்து தீத்து உற்சவ பெருவிழா நடந்தது. அவருக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி தீத்து உற்சவ பெருவிழா நடக்குதுன்னு சொல்லி ஃபன்னாக போய் பார்ப்போம்ட்டு அதோடு உங்களுக்கும் அதை வீடியோவை காட்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். ஈழத்தில் நாகர்களின் முக்கிய பிரதேசமாக நைனாதீவு காணப்பட்டுள்ளது. ஆதியில் நாகர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக காணப்பட்டு பின்னர் நாகபூஷணி அம்மன் திருக்கோயிலாக மாற்றம் பெற்ற தலமே நைனாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயமாகும். இக்கோவிலின் கருவறையில் உள்ள சீரும் ஐந்தலை நாகச்சிலை பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானதென ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். ஈழத்திலே காணப்படும் பெரும்பாலான கோயில்கள் ஐதீகம் மற்றும் புராண கதைகளோடு மட்டும் தொடர்பு கொண்டவையாக காணப்படும் போது நைனி ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயம் பல்வேறு தொடர்புகளை கொண்டதாக காணப்படுகிறது. வரலாற்று குறிப்புகள், சாசன ஆதாரங்கள், தமிழ் இலக்கிய தொடர்புகள், கர்ண பரம்பரை கதைகள், புராண வரலாறுகள் என பல்வேறுபட்ட தொடர்புகளையுடையதாக விளங்கும் சிறப்பு பெற்றதும் இவ்வாலயம் அமைந்துள்ள தீவு மிகவும் தொன்மையான வரலாற்றை கொண்டு பல்வேறு வகையில் ஆலயத்தோடும் தொடர்பு கொண்டது. அம்பாளின் காட்சிலம்பு விழுந்த புவனேஸ்வரி பீடமாக இவ்வாலயம் கருதப்படுகிறது. நாகப்பாம்பு பூ கொண்டு வந்து பூஜித்த வழிபாட்டு சிறப்பு மிக்க தலமாக இது விளங்குகிறது. வரலாற்று பெருமையும் வழிபாட்டு சிறப்பு மிக்க தலமாக இது விளங்கிக் கொண்டிருக்கின்றது. வரலாற்று பெருமையும் வழிபாட்டு சிறப்புமிக்க இவ்வாலயம் அந்நியர் ஆட்சி காலத்தில் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் பின்னர் இவ்வாலயம் ராமலிங்கம் ராமச்சந்திரர் என்பவரால் 1788 ஆண்டில் கல்ல கட்டிடமாக கட்டப்பெற்றது. இவ்வாலய வழிபாட்டு மரபுகளில் பூரணை தோறும் இடம்பெறும் ஸ்ரீ சக்கர பூஜையும் திருமண மற்றும் குழந்தை பேறு என்பவற்றிற்காக செய்யப்படும் நாகசாந்தியும் நாக பிரதிஷ்டையும் முக்கியமானவையாக விளங்குகிறது. இவ்வாலயத்தில் நித்திய அன்னதானம் 1/4/1998 முதல் நடைபெற்று வருகின்றது. இவ்வாலயத்தின் தீர்த்தமானது ஸ்ரீ நாக புஷ்கரணியாகும்.